செல்லம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், இதை பற்றி முதலில் நாம் அறிந்து கொள்வோம். எப்படி பிறந்தார்கள் என்று கேட்டால், எல்லா மனிதர்களும் எப்படி பிறக்கிறார்களோ அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிறந்தார்கள். எப்படி பிறந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பியதற்கு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று சில பேர் சொல்லிக்கொண்டு அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதாக நினைத்து கொண்டு மற்றவர்களைப் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவில்லை என்று சில பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சில கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவுடைய அவங்க தாயாருடைய கருவறையிலிருந்து வெளியே எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், வயிற்றை கிழித்து கொண்டுதான் வெளியே வந்தார்கள். எல்லா மனிதர்களும் எப்படி பிறப்பார்களோ அந்த முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவில்லை என்று சில பேர் கட்டுக்கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாறு என்ற பெயரில் இதையெல்லாம் எழுதி வைத்தும் இருக்கிறார்கள். எதற்காக இப்படி கற்பனை செய்கிறார்கள் என்று சொன்னால், எதற்காக இப்படி கட்டுக்கதை செய்கிறார்கள் என்று சொன்னால், மனிதன் பிறந்து வரக்கூடிய அந்த பாதை, சிறுநீர் வெளிப்படக்கூடிய அந்த பாதையில் தான் மனிதன் பிறக்கிறான். இப்படி ஒரு பாதையில் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்துக்கு அது தகுதியானது இல்லை. அதனால அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வயிற்றை கிழித்து கொண்டு பிறந்தார்கள் என்று ஒரு கதையை கட்டி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? எந்த ஹதீஸ் நூல்களையாவது இப்படி எழுதப்பட்டிருக்குதா, அல்லது யார் இதை பிரசவம் பார்த்தாங்களோ அவங்க ஏதாவது இதை பற்றி அறிவிச்சிருக்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது முகப்பத் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் இது வீணான ஒரு கற்பனை, பொய்யான கற்பனை. எந்த ஆதாரத்தையும் இதுக்கு யாராலையும் காட்டவே முடியாது. இன்னும் சொல்ல போனால், எதில் எப்படி எந்த வழியில் பிறக்கிறார் என்பதை வைத்து ஒரு மனுஷனுடைய அந்தஸ்து தீர்மானிக்கப்படுறதில்லை. எப்படி நடக்கிறாரு, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இறைவனுக்கு எப்படி அஞ்சு வாழ்கிறாரு, அதில் தான் ஒரு மனிதருடைய அந்தஸ்து இருக்கே தவிர எப்படி பிறக்கிறார் என்பதில் எந்த ஒரு அந்தஸ்தும் கூடி போயிட போறதில்லை. அப்படி பார்த்தா மனிதனுடைய மூலப்பொருள் என்ன? மனிதனுடைய மூலப்பொருள் ஒரு விந்து தான், விந்து துளி தான். இது ஒன்றும் மகா பரிசுத்தமான பொருள் ஒன்றும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனார்னு சொல்லி ஒரு மனிதரை நம்ம காட்டுறோம்னு சொன்னா, அப்துல்லாங்கிறவரை சொல்றோம்னு சொன்னா, அவருடைய விந்து துளிக்கு பிறந்திருக்கிறாங்க. அப்ப அது இல்லைன்னு மறுத்துருவாங்களா இவங்க? விந்துல இருந்து ரசூலுல்லாஹ் பிறந்தா நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி தகப்பன் இல்லாமல் பிறந்தாங்கன்னு இதை சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதுல இருந்து பிறக்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் அது ஒரு அசிங்கமானது ஒன்று கிடையாது. எல்லா மனிதர்களையும் எப்படி பிறக்கணும்னு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறானோ அப்படித்தான் பண்ணியிருக்கிறான். எல்லா மனிதரையும் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மரியாதைக்குரிய படைப்பாக ஆக்கினோம் என்கிறான். எந்த வழியில் எல்லா ஆதமுடைய மக்களும் பிறக்கிறாங்களோ அதை தெரிந்து கொண்டு தான் அல்லாஹ் இதை சொல்றான். நீ எந்த பாதையில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த மூலப்பொருள் இருந்து உற்பத்தி ஆகுறங்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னை நான் மரியாதைக்குரியவனாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறதுல இருந்து, எதுல இருந்து பிறந்தான், எந்த வழியில இருந்து பிறந்தான் என்பதை பற்றியெல்லாம் அதுல ஒரு எந்த உயர்வும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை புகழ்றோங்கிற பேர்ல, மதிக்கிறோங்கிற பேர்ல மற்றவங்களோட வித்தியாசமா என்னமாவது சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி சொல்லப்படுற எந்த கதைகளையுமே நம்ம நம்ப முடியாது. இன்னும் சொல்ல போனா நல்லா தெரிஞ்சுக்கிறணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்தில் சில பிறக்கும் பொழுது என்னென்னமோ நடந்துச்சுன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பிறந்தாங்கல்ல, பிறந்த உடனே அன்னைக்கு சிரியா நாட்டில் உள்ள அரண்மனைகள் எல்லாம், அந்த கிஸ்ரா மன்னனுடைய அரண்மனைகள் எல்லாம் அப்படி கிட்டுக்கிட்டு அந்த அரண்மனையுடைய 12 தூண்கள் கீழே விழுந்துருச்சு அப்படின்றெல்லாம் ஹதீஸுங்கிற பேரில் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க வரலாறுல. இதை யார் போய் 2 இடத்துலையும் இருந்து யார் பார்த்தாரோ அவர் தான் சொல்ல முடியுது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில் அவர் மக்காவிலும் இருந்திருக்கணும்,
அதே நேரத்தில் அவர் வந்து சிரியாவிலும் இருந்திருக்கணும். இந்த ரெண்டையும் ஏக டயத்தில் பார்த்துவிட்டு தான் இதை ஒருத்தர் சொல்ல முடியும். சிரியாவுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் 1500 கிலோமீட்டர் இருக்குது. 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடனே அங்கே அந்த தூண்கள் எல்லாம் விழுந்துருச்சு அந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த தேதியில் பிறந்தாங்க என்பதையே அறிவிப்புள்ள தெளிவாக கிடைக்கல. அப்போ இங்கே பிறந்த நேரத்தில் அங்கே வந்து இது நடந்துச்சுன்னா இது ரெண்டையும் கணித்து சொன்னவர் யார்? டெலிஃபோன் வசதியாவது இருந்தால் ஓரளவுக்கு சொல்லலாம். இந்த ஊரில் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு மனிதர் பிறந்திருக்காரு, உங்கள் ஊரில் இந்த டயத்தில் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னாவது கேட்கலாம். அந்த காலத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சான்னு அதுவும் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடனே பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த நெருப்பை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, உடனே அணைஞ்சு போச்சான். 1000 வருஷமாக அணையாத நெருப்பான் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு பிறந்தாங்களோ அன்னைக்கு அந்த பாரசீக நாட்டில் கொழுந்து விட்டு எரிந்திருக்கிற நெருப்பை வணங்குறதுக்காக உண்டாக்குற நெருப்பு. பாரசீகர்கள் இருக்காங்களே ஈரானியர்கள், அன்னைக்கு உள்ள ஈரானியர்கள் நெருப்பை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தாங்க. கடவுள்னு சொன்னால் நெருப்பு தான் அவங்களுக்கு. பெருசாக நெருப்பை வளர்த்து அது பெரிய கடவுள்னு சொல்லி அணையா நெருப்பு எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு விறகுற எண்ணெய் ஊற்றி அதை எப்பவும் எரியிற மாதிரியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது 1000 வருஷமா அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். எந்த மழை பெய்யுதுலையும் அணைய விட மாட்டாங்களாம். அந்த நெருப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ராத்திரி பிறக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து அணைஞ்சு போச்சு. இது எவன் கண்காணிச்சதுன்னு, எந்த ஆள் போய் இங்கேயும் எங்கேயும் உட்காந்து ஒரே நேரத்தில் உட்காந்து கண்காணிச்சது? இதை அல்லாஹ் சொன்னா நம்ம ஏற்றுக்கிறலாம். அல்லாஹ் இதை சொல்றான்னு வைங்களேன், அவனுக்கு எல்லாம் தெரியும், ஏற்றுக்கிறலாம். அல்லது இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னு வைங்க, நான் பிறந்த போது இப்படி எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஏற்றுக்கிறலாம். அல்லாஹ் வந்து ரசூலுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். ரெண்டு நேரத்தில் நடந்தது என்னங்கிறத பிறகு சொல்லியிருப்பான் அல்லாஹ். அதை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு விளங்கிக்கிறலாம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனிதர் என்ன சொல்றாரு, இங்கே ரசூல்லா பிறந்தவனே அங்கே வந்து நெருப்புல அணைஞ்சு போச்சு, கிஸ்ராவுடைய அரண்மனையெல்லாம் விழுந்து போச்சு, கைசருடைய மாளிகையெல்லாம் நொறுங்கி போச்சு, அப்படி மக்காவே ஜெகஜோதியா இருந்துச்சு. அன்னைக்கு பார்க்க சொல்லா பிறந்த அன்னைக்கு பார்த்தா மக்கா பூரா அப்படி ஒளி பிரவாகத்தில் தலைச்சிச்சு. இப்படிலாம் தலைச்சி இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னோன்னே இந்த இவ்வளோ அடிச்சு பின்னி வச்சிருக்க மாட்டான். சின்ன வயசுல பிறக்கும் போதே இப்படி ஒரு அதிசயத்துக்கு மேலே அதிசயங்களா நிகழ்ந்து கொண்டிருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னோன்னே உடனே சரின்னு ஏற்றுக்கிட்டு இருப்பான். அப்போ சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில் பிறந்தாங்களே தவிர இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒன்றும் நடக்கலை. அது நடந்துச்சுங்கிறாங்க. வீட்டில் அப்படியே ஜெகஜோதியாக இருந்துச்சான். அப்புறம் கைசருடைய அரண்மனையெல்லாம் விழுந்து போச்சான். இதெல்லாம் வந்து பொய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னா இப்படித்தான் பிறந்தார்கள் என்று அல்லாஹ் ரசூலை சொல்லலை என்று சொன்னால் எல்லாரும் பிறக்கிற மாதிரி பிறந்தாங்கன்னு தான் விளங்கிக்கிறணும். ஒரே ஒருத்தருக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா மனிதனுமே விந்து துளியிலிருந்து பிறக்கிறான், கருவறையை வைக்க போகிறான், கருவறையிலிருந்து அது வழக்கமாக எல்லா மனிதனும் வெளியேறக்கூடிய பாதையில் வெளியேறான். இது எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விதி. இதிலிருந்து ஒருத்தர் விதிவிலக்கா இருக்காரு, யாரு? ஈசா நபி. அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் என்ன செய்யறான், விந்து துளி இல்லை, அவரை வந்து அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு தந்தை இல்லாமல் அவரை பிறக்க செய்தாண்டு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்படி இது ஒண்ணுதான் விதிவிலக்கு தெரியுது. அதே மாதிரி விந்து துளி இல்லாமல் பிறந்தது இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஹவ்வா. இந்த 2 பேரும் விந்து துளி, முதல் மனிதர் அவர் எந்த விந்து துளியிலிருந்து பிறக்கல, எந்த கருவறையிலும் இருக்கல. ஆதமும் ஹவ்வாவும் கருவறை கூட கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதில் பாதி விந்து துளி இல்லையே தவிர ஒரு கருவறை இருந்துச்சு, ஒரு தாயுடைய கருவறை இருந்துச்சு. இப்படியான விதிவிலக்கு மொத்த குர்ஆன்லையும் மொத்த ஹதீஸையும் தேர்னீங்கன்னா இந்த 3 பேருக்கு தான் கிடைக்கும். இந்த 3 பேரை தவிர மனிதர் என்று யாரா இருந்தாலும் சரி, அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, வேற எவரா இருந்தாலும் சரி, எல்லாம் நீங்க எப்படி பிறக்கிறீங்களோ அப்படிதான் அவங்க பிறக்கிறாங்க. ஒரு காபிர் எப்படி பிறக்கிறான்னு அப்படித்தான் முஸ்லீம் பிறக்கிறான். அதோட வித்தியாசம் இல்லையே. பிறப்புல வந்து முஸ்லீமுடைய பிறப்புக்கும் காபிருடைய பிறப்புக்குமா ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒரு வித்தியாசம் இல்லை. மனிதன் அவன் எப்படி பிறக்கணும் அப்படிதான் பிறப்பான். அதனால இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். நான் 2-3 உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய சொல்லுவாங்க, நீங்க கேட்பீங்க. நிறைய என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது அது நடந்துச்சு, இது நடந்துச்சு. மௌலூதுல தான் எழுதி வச்சிருக்கிறான். வா அஹ்மத நூருஹு நாரன் தகத் லில் ஃபுர்ஸீசா ரூமாலஹும் லவ்னார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். அஹ்மத நூருஹு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நூறு போய்
நாரன் நெருப்பை அணைத்து விட்டது, லில் புருசி பாரசீகர்களுக்கு சொந்தமான நெருப்பை வந்து அணைத்து விட்டதுன்னா இந்த மௌலிது கித்தாப்புல எழுதியிருக்கே தவிர இந்த இது அல்லாஹ் ரசூல் சொல்லலை. அதிகாரப்பூர்வமான வரலாற்றுகள்லையும் என்ன செய்யப்படல, குறிப்பிடவே இல்லை. இது ஒரு அம்சமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே அந்த பிறக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து பிரசவம் பார்த்தாங்களாம். அப்படி எழுதி வச்சுக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னஞ்சாங்களாம், சம்சம் தண்ணி, அந்த தங்க தட்டு, அப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்து நின்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லா வேலையும் பார்த்தாங்க. இப்படி எல்லாம் பண்ணி இருந்தாங்க. ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருந்தா, இந்த மாதிரி எல்லாம் அதிசயத்துக்கு மேல அதிசயத்திலேயே பிறந்திருந்தா ரசூலுல்லான்னு சொன்ன உடனே ஏற்றுமா அவ்வளோ வரும். நம்ம தான் சின்ன வயசுல பார்க்க தானே செய்கிறவர, அதை ஏற்றுப்பான் இல்லைங்க. என்னடா இது இவர் ரசூல்டா, இது வேற எவர் ரசூலா இருக்க முடியும்? பிறக்கும் போதே ஊர் ஜெகஜோதியா இருந்துச்சு, வயிற்ற கிழிச்சுக்கிட்டு பிறந்தாரு எந்த அதிசயமான முறையில். இப்படின்றெல்லாம் நிறைய நடந்திருக்குன்னு வைங்களேன். உருத்த மறுத்திருக்க மாட்டான். எந்த அளவுக்கு மறுத்தான், கொல்ற அளவுக்கு மறுத்தான், ஊரை விட்டு விரட்டுற அளவுக்கு மறுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜென்மப்பகை நினைக்கிற அளவுக்கு வெறுத்திருக்கிறான்னு சொன்னா, பிறந்ததுல இருந்து சாதாரணமான முறையில தான் பிறந்துட்டு இருக்காங்க. ஒரு மந்திரவாதி மாதிரியோ பெரிய அல்லாஹ்வுடைய ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்துற மாதிரியோ எல்லாம் அவங்க நடக்கவே இல்லை. சாதாரணமான முறையில் பிறந்ததுனால தான் அவ்வளோ எதிர்ப்புகளை அவங்க சந்திச்சாங்க. இப்படி எத்தனை எத்தனை செய்திகளை வந்து நீங்க கேள்விப்படுறீங்களோ அந்த செய்திகள் எல்லாமே இந்த மாதிரி உள்ள சமாச்சாரம் தான். எந்த மாதிரி உள்ளது? இட்டுக்கட்டப்பட்ட சமாச்சாரம். அதே மாதிரி இன்னொன்று கேளுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பிறப்புக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும் பிறப்புக்கு முந்தின செய்தி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது மதிப்பு, நமக்கு முகபத்து இருக்குதுங்க. முகபத்து இல்லாத ஒருத்தன் இருக்க மாட்டான். பள்ளிவாசலுக்கு வரமாட்டான், அவனும் ரசூலுல்லாஹ்டா உசுர கொடுப்பான். அவங்கள ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பொறுக்க மாட்டான். அதெல்லாம் வாஸ்தவம் தான். இந்த முகபத்து இவனை எங்க கொண்டு நிப்பாட்டுதுன்னு கேட்டா, முகபத்துனால நிறைய இட்டு கட்டிருக்கிறான். வரலாறு இட்டு கட்டக்கூடாதுங்க. அதாவது வரலாறுங்கிறது கற்பனையில் தோன்றுவதா வரலாறு? எது நடந்துச்சு அதுதான் வரலாறு. எது நடக்குது அது வரலாறு. தவிர ஒரு ஆள் மேல உங்களுக்கு பிரியம் வந்துட்டோன்னே அவருக்கு எதெல்லாம் கூட்டி சேர்ந்தா நல்லா இருக்குமோன்னு சொல்லி ஏற்றி சொல்லக்கூடாது, சேர்த்து சொல்லக்கூடாது. இவன் என்ன பண்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனை இழந்துட்டாங்க. ரசூலா இருக்கும்போது தகப்பனார் இல்லை, தாயாரையும் இழந்துட்டாங்க ரசூல் ஆகும்போது. எப்போ இழந்தாங்கன்னு ரெண்டாவது நான் சொல்றேன். அப்ப இஸ்லாத்துக்கு வராமலே தாய் தகப்பனார் இறந்துட்டாங்கல்ல, அப்போ அவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ் மேல உள்ள முகபத்துல ஒரு கதையை கட்டிருக்கான் பாருங்களேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்களாம், ஹுஜூன்ங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்களாம். ஹுஜூன்ங்கிறது மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்க போய் என்ன செய்யறாங்களாம், ரொம்ப கவலையாக உள்ள போனாங்களாம். அந்த இடத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப சிரித்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வந்தார்களாம். வந்த உடனே எதுக்காக வேண்டி கவலையா போயிட்டு மகிழ்ச்சியா வர்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அது வந்து எதுக்குன்னா, நான் போனேன் எங்க தாயாருடைய அடக்க ஸ்தலத்துக்கிட்ட போய் நின்று அல்லாஹ்ட்ட நான் துவா செஞ்சேன். இந்த மாதிரி ஈமான் கொள்ளாம இறந்து போயிட்டாங்க என்னுடைய அம்மா, அதனால நீ என்ன செய்யணும்னா அவங்க ஈமான் கொள்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அல்லாஹ் வந்து அவங்கள உசராக்கிட்டான் கபர்ல இருந்து. உடனே ஈமான் கொண்டாங்க. மூமின் ஆன பிறகு உடனே மௌத்தாயிட்டாங்க. மறுபடியும் அடக்கம் பண்ணிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே சொன்னார்களாம். இதை வந்து இது கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நிறைய கிதாபுகளில் தபுரானி மாதிரி ஹதீஸ் கிதாபுலையும் சரித்திர நூல்கள்லையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இது சாத்தியமா? ஒரு மனிதன் வந்து ஈமான் கொள்வதை அல்லாஹ் எப்ப ஏத்துக்குவான்? அதாவது மௌத்தாகி இன்னொரு உலகம் இருக்குதுங்கிறத அனுபவபூர்வமா அறிந்து கொண்டு ரெண்டாவது ஈமான் கொண்டு அதை ஏத்துக்குவானா? அல்ல மறைவா இருந்து ஏத்துக்கிறோமே, அதைத்தான் எல்லாம் ஏத்துக்குவான். இப்ப நம்ம மறைவா, நம்ம கபரை நம்ம பார்க்கல, அங்க உள்ள வேதனைகளை பார்க்கல, இன்னொரு உலகம் ஒன்று இருக்குங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை, நம்புறோம். இதை அல்லாஹ் ஏத்துக்குவான். இப்ப என்னை மௌத்தாக்கி அங்க உடனே சொர்க்கம் நரகத்தை எல்லாம் காட்டிவிட்டு ரெண்டாவது உசுராகுனா நான் ஏத்துக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குதுல? இதுல இது எப்படி ஈமான் ஆகுங்கிற? இதை யார் ஏத்துக்குவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா என்ன ஃபிரௌனுக்கு இந்த வேலையை கொடுத்து அவனை ஏத்துக்குவானே? ஃபிரௌனை எழுப்பி கேட்டா அவன் சொல்லுவான் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அவன் சொல்லுவானே, ஏன் அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துருப்பானே. கபூர்ல போன உடனே அவனுக்கு சொர்க்கம் நரகம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் துர்பாக்கியங்கள் எல்லாத்தையுமே எடுத்து காட்டினான். அல்ல
எடுத்துக்காட்டு நிலையில் அவனை திருப்பி எழுப்பி இப்போ என்னடா சொல்றேன்னா என்ன செய்வான்? ஏத்துக்குருவான். இதுக்கு பேர் ஈமானா? இன்னும் சொல்ல போனா ஃபிரௌன் இருக்கிறான்ல, அவன் ஈமான் கொள்றான் ஒரு நேரத்தில். எந்த நேரத்தில்? சக்கராத்தில். கடைசி வரைக்கும் ஏத்துக்கிட்டு இருந்தான்லங்க. கடைசி காலம் வரைக்கும் மூசா நபியை எதிர்த்துக்கிட்டு இருந்தான் ஃபிரௌன். கடைசியா அல்லாஹ் வந்து மூசா நபியை வந்து நீங்க போங்கன்னு சொல்லி அந்த கைத்தடியினால கடலை அடிக்க சொன்னா கடல் பிளந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியேறிட்டாங்க. இவன் அந்த வெளியில உள்ள நுழையிறான், மூழ்கடிக்கப்படுறான், செத்துட்டான்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது குர்ஆன்ல இருக்குது. அப்ப சாகும் பொழுது மூழ்கடிக்கப்பட்ட உடனே சக்கராத் ஆயிடுச்சுல, இனி நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபிரௌன் அவன் சொல்றான், ஆமன்து பில்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில்கள் எவனை எந்த கடவுளை நம்புகிறார்களோ அந்த கடவுளை நானும் நம்புகிறேன். யார் சொல்றா? ஃபிரௌன் சொல்றான். சாவுறதுக்கு முன்னாடி எல்லா நிலையும் முடிஞ்சு போச்சு, சக்கராத்துன்னு ஆயிடுச்சு. அந்த டைம்ல அவன் சொல்றான், அல்லாஹ் ஏத்துக்கிறலையே, அது மூமின்ட அல்லாஹ் ஒத்துக்கிறலையே, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வார்த்தை, இதை ஏத்துக்கிற மாட்டேன்ட்டான் அல்லாஹ். அப்போ ஒருவன் சக்கராத்து ஹாலில், அதாவது அவனுடைய கடைசி நிலைமை அவனுக்கு காட்டப்பட்ட பிறகு, ஒருத்தன் மௌத்துக்கு முன்னாடிங்க அவன் எங்க போவான்னு எல்லாம் காட்டி விடுவான். சக்கராத்துனா எதுன்னு கேட்டா, அந்த மரணத்தினுடைய விளிம்பை நெருங்கின உடனே நம்ம போறது சொர்க்கம்னா அதையும் எல்லாம் காட்டுவான். நம்ம போறது நரகம் அது தெரிந்து கொண்டு தான் ஒருத்தன் சாவுவானா. ஒரு மனிதனுடைய இறுதி என்ன என்றை தெரியாமல் ஒருத்தன் சாவுறது இல்லை. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த நேரத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டா யாருமே கிடையாதுன்னு சொன்னா இதுல என்ன இது அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டானே. சக்கராத்துக்கு முந்தி தான் எந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் மேல பிரியங்கிற வச்சுக்கிட்டு குர்ஆனுக்கு மாத்தமா, ஹதீஸுக்கு மாத்தமா, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவை எல்லாம் உசுராக்கினானா, அவங்க அம்மாவை உசுராக்கினானா, உசுராக்கி ஈமான் கொள்ள வச்சானா. இப்படின்னா இது என்ன வேடிக்கை? இதுக்கு என்ன இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயும் தகப்பனாரும் காஃபிரா இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்துல என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இப்ராஹிம் நபி ஒரு பெரிய நபி தானுங்க. அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அவர் ஆசருங்க ஒரு காஃபிருக்கு தான் பிறக்கிறாரு. கடைசி வரைக்கும் ஆசர் வந்து திருந்தவே இல்லை. அப்ப காஃபிரான தந்தைக்கு பிறக்கிறாரு. அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறாரு இப்ராஹிம் நபி. அதான் அல்லாஹ் கண்டிச்சு போறான், அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்காத, அவருடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாருக்கு? ஆசருக்கு. ஆசருங்கிற ஒரு கொடியவருக்கு பிறந்ததுனால இப்ராஹிம் நபியோட அந்தஸ்து ஏதாவது குறைஞ்சு போச்சா? அல்லாஹ் அவரை கலீல்னு திறந்தது. இதுல தான் அந்தஸ்து கூட என்ன சொல்ல போனா, அதாவதுங்க பாரம்பரியமா அப்படியே சாலிகான ஒரு அடியாருக்கு ஒரு சாலிகான மகன் இருப்பது ஆச்சரியம் கிடையாது. மோசமான ஒருவனுக்கு நல்ல ஒரு பிள்ளை பிறக்கிறது தான் என்னது ஆச்சரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்துல அவங்க தாய் தந்தையர்கள் எப்படி இருந்தாலும் அவங்க அந்தஸ்துல எதுவும் கூட போறதில்லை. திரும்ப முஸ்லீம் ஆயிட்டு பிறந்ததுனால அவங்கள அந்தஸ்து கூடி போயிட போதா, அல்லது அவங்க காபிராகவே இருந்தாங்க என்றதுனால அந்தஸ்துல ஏதாவது ரசூலுல்லாஹ் குறைஞ்சிட போதான்னா ஒன்றும் செய்யாது. இது விளங்காம முகபத் என்ற பெயரில் நிறைய இட்டு கட்டி இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன? ஹதீஸ், ரெண்டு ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சொல்றாங்க, நான் இன்னொரு விஷயத்தை பாருங்க, இவன் ஹுஜூன்கிற இடத்துல போய் ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா உஸ்ராகிறா சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா அடக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து அபவாங்கிற இடம். அபவாங்கிற இடம் மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில இருக்குது, கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு மத்தியில் இருக்குது. இவன் சொல்லக்கூடிய ஹுஜூன்கிற இடம் வந்து மதீனாவிலே இருக்குது பக்கத்துலேயே. அப்போ இடத்தையே மாற்றி சொல்லி அல்லாத பொய்ன்னு காட்டி விட்டுறான். ஹுஜூனுக்கு போனாங்களா, அங்கே போய் அவங்க அம்மா மூத்தாக அடக்கஸ்தலத்துக்கு போனாங்கன்னு எழுதினவன் கற்பனை தான் பண்ணியிருக்கிறாங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி இதுலேயே ஏற்குமாற சொல்லிவிட்டான். ஒன்று. ரெண்டாவது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு. மூணாவது என்ன, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, என்னுடைய தந்தை எங்கே இருப்பார்? ஃபின்னார், நரகத்தில் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவர் அழுதுகிட்டு திரும்பி போகிறாரு. கூப்பிட்றாங்க அவருங்க வான்னு சொல்லி, அபி அபூக்க ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் தாங்கிறாங்க. தந்தை நரகத்தில்னு ஒரு பொறுக்க முடியல. எங்கள் அத்தா நரகத்தில் இருக்காரா, எங்கள் வாப்பா நரகமா, நான் எப்படி தாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, போகிறவரை கூப்பிட்டுங்க வா, உன் தந்தை மட்டும் இல்லைங்கானு ஏன் தந்தைன்னா சொல்கிறாங்க. அபி அபூக்க ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் தாங்கிறாங்க. அதனால இதுக்கு மேலே என்ன வேணும்? இது சஹீஹுல் புகாரி முஸ்லீம் உட்பட
ஆதாரபூர்வமான ஹதீஸ், இது கதை இல்லை, கற்பனை இல்லை. அதே மாதிரி தாயார் விஷயத்தில் என்ன வருது? நான் என்னுடைய இறைவனிடத்தில் என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டேன். அதாவது தாயார் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தை நான் சொல்ல முடியல, அவர்கள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்கிறேன். அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், அனுமதி தரல. அவங்களுடைய கபரையாவது போய் பார்க்கிறேன் அப்படின்னு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடக்கஸ்தலத்தை போய் பார்க்கிறது, இந்த இடத்துல தாயார் அடக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு அல்லாஹ் அனுமதி தந்தான். பார்த்துட்டு இறைவா என் தாயார் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கு அனுமதி தரல. ஏன் அனுமதி தரல? காஃபிராகவே இறந்து போனவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. மூமினானவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஈமான் கொண்டவர்கள் திருடுனவனாக, பக்கா திருடனாக மூத்தா போயிட்டாலும், பெரிய போக்கிரியா மூத்தா போனாலும், குடிகாரனா மூத்தா போனாலும், தொழுகை நோம்பு வணக்கங்களை எல்லாம் புறக்கணிச்ச நிலையில மூத்தா போனாலும் அவனுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேடலாம். இஸ்லாத்தை ஏற்காதவனாக மூத்தா போயிருந்தான்னு சொன்னா அவனுக்காக நம்ம பாவ மன்னிப்பு தேட முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் அனுமதி மறுக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன விளங்கிக்கணும்? இல்ல அவங்க மூமினா இல்லைன்னு அர்த்தம். பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ் மறுத்துட்டான். அல்லாஹ் அழகா ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றானே, மாக்கான லின் நபியி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா. நபியாக இருந்தாலும் சரி, மூமின்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. அவர்கள் எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரியே. இந்த வசனத்துக்கு அர்த்தம் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, நபியா இருந்தாலும் சரி, இணை வைத்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிடுறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ் அனுமதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? எவனுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிந்தாவுக்கு தேடினாங்க, அவங்க செச்சாவை கொலை செஞ்ச வஹஷிக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்க. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமாவுக்கு தேடினாங்க, அபூ சுஃபியானுக்கு தேடினாங்க, ஹாலித் இப்னு வலீத் என்ற இஸ்லாத்தை கடைசி வரைக்கும் எதிர்த்து கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, அவருக்கு தேடினாங்க. அப்ப தாயாருக்கு தேடல, தேடக்கூடாதுட்டான் அல்லாஹ், அனுமதி மறுத்துட்டான். என்ன அர்த்தம்? நல்ல விளங்கலையா? இதுக்கு மேலே சஹீஹ் முஸ்லிமில் வருது இந்த ஹதீஸ், ஆயத்துன்னு சொல்லுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் மீது முகப்பத்து வைக்கிறது என்பது வேறு, அவங்க தாயாரும் தந்தையரும் இஸ்லாத்தில் இல்லாம அந்த குஃப்ரு கொள்கையெல்லாம் இறந்தார்கள் என்பது வேறு. அப்படி நம்புறதுனால இதுக்கு எந்த பாதிப்பும் வராது. இதை கூட நானாவா நம்புறேன், நீங்களாவா நம்புறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுனால நம்புறோம். நம்ம எதனால இப்படி நம்புறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அம்மா மூமினா மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி இருந்தா அதை நம்பி இருப்போம். நம்ம எதனால இப்படி நம்பிக்கை வர்றோம்? ரசூலுல்லாஹ்வோட அத்தா மேல உள்ள பகமையா? ரசூலுல்லாஹ் அவங்க வாயினால சொல்றாங்க எங்க அத்தா நரகத்திலன்னு. நீங்க அதை நம்பிட்டு போவீங்களா? எங்க அம்மா நரகத்திலன்னு ரசூலுல்லாஹ் தானே சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நம்புறதை விட்டுவிட்டு முகபத்துங்கிற பேர்ல காபிர்களை எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா நம்ம ஆட்களை எந்த நம்ம விவரத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி காட்டுறேன். இந்த சமுதாயத்தில் அப்துல் முனாஃப்னு பேர் வைக்கிறாங்க, பார்க்குறீங்களா? அப்துல் முத்தலிப்னு பேர் வைக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் அறியாமையை காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அடிப்படையில் வைக்கிறாங்க? அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாராம், வாஸ்தவம் தான். அவருடைய அத்தா அப்துல் முனாஃப். இதனால தானே இந்த பேரை வைக்கிறாங்க. அவங்க முஸ்லீம்களா வாழ்ந்தாங்களா? நல்ல அர்த்தமா அந்த பேருக்கு சிந்திக்கலையே. அப்துல் முனாஃபுண்டா என்ன? முனாஃபுண்டு 360 சிலையில ஒரு சிலை. முனாஃபுங்கிறது காபாவுல இருந்த 360 சிலையில ஒரு சிலை. அப்துல் முனாஃபுன்னா அந்த சிலைக்கு அடிமை. அப்துல் முனாஃபுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கா, அதுல முனாஃபுன்னு ஒண்ணு இருக்கா? அப்துண்டு எதெல்லாம் நீங்க சேர்க்கணும்? அல்லாஹ்வோட அப்த சேர்க்கலாம் அப்துல்லா, ரஹ்மானோட அப்த சேர்க்கலாம் அப்துல் ரஹ்மான், ரஹீமோட அப்த சேர்க்கலாம் அப்துல் ரஹீம், ஜப்பாரோட அப்த சேர்க்கலாம் அப்துல் ஜப்பார், வஹாபோட அப்த சேர்க்கலாம் அப்துல் வஹாபு, ரஸாக்கோட அப்து சேர்க்கலாம் அப்துல் ரஸாக்கு. இப்படி சொல்றமே. அல்லாஹ்வுக்கு 99 பண்புகள் இருக்கு. அல்லாஹ் ரஹ்மானு ரஹீமு ரஸாக்கு வஹாபு ஜப்பாரு கஹாரு ராசிக்கு, இப்படியே நிறைய ரப்பு, இப்படி நிறைய 99 பண்புகள் இருக்கு. அந்த 99 பண்புகள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறனால ரஹ்மானுடைய அடிமை. அப்துல் ரஹ்மான் என்ன அர்த்தம்? ரஹ்மானுடைய அடிமை. அப்துல் ரஸாக்னா ரஸாக்குடைய அடிமை.
ரஸாக்குன்னு அல்லாஹ், அப்துல் ரஹீம்னா ரஹீமுடைய அடிமை, ரஹீம்னா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் அதெல்லாம். சரி, முனாஃபிக் அடிமைங்கிறீங்க அப்துல் முனாஃப்னு, முனாஃப்னு அல்லாவா? அல்லாஹ்வுடைய 99 பேர்ல முனாஃப்னு ஒரு பேர் எங்கேயாவது குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? இல்ல. நம்ம எந்த அடிப்படையில் வைக்கிறோம்? இதுதான் விளைவிக்கணும். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் முப்பாட்டனாராம், அதனால வச்சிடுறதா? அதனால வச்சிடறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அபூ லஹப்னு வைங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அபூ லஹப் இருந்தார்ல, அவர் பெரிய வைங்க, வைக்கலாம்ல? பெரிய தாவுலங்க, அப்ப விளங்குறது கிடையாது. அதே மாதிரி அப்துல் முத்தலிபு, முத்தலிபுக்கு அடிமை. முத்தலிபுங்கிறது என்ன? அல்லாவா? முத்தலிபுன்னு அல்லாஹ்வுடைய பெயரா? முத்தலிபு அது மாதிரி ஏதோ ஒரு சாமி, ஏதோ அது என்னன்னு குறிப்பு கிடைக்கல. அல்லாஹ்வுக்கு உள்ள பேர் இல்லை, அது உறுதியா தெரியும். முனாஃபுன்னு ஒரு சிலை இருந்துச்சுங்கிறது குறிப்பு இருக்குது. முத்தலிபுன்னு ஒரு சிலை இருந்துச்சா இல்லையா நம்ம குறிப்பு கிடைக்கல. ஆனா ஒண்ணு உறுதியா தெரியும், அல்லாஹ்வுடைய 99 பேர்ல முத்தலிபு கிடையாது. முத்தலிபுன்னு ஒரு பேரே கிடையாது. அல்லாஹ்வுடைய பேர் இல்லைன்னா அதுல அடிமைன்னு வார்த்தை சேர்க்கக்கூடாது. அப்துல்லா அடிமைன்னு அர்த்தம், அல்லாஹ்வோட மட்டும்தான் அடிமைங்கிறது சேர்க்கணும். இப்ப அப்துல் முத்தலிபுன்னு நம்ம பேர் வைக்கணும்ல, இத்தனை பேர் இருக்கு முஸ்லீம்கள்லயே. அப்ப நம்ம எந்த அடிப்படையில் வைக்கிறோம்? ரசூலுல்லாஹ்னா அந்த பாரம்பரியம் பூரா நல்லவங்களா தான் இருப்பாங்க நம்ம நினைச்சுக்கிறது. அப்துல்லான்னு வைக்கிறீங்க, ஓகே. அவர் தகப்பனார் ஆளு நல்லா இல்லாட்டாலும் பேர் நல்ல பேர், அல்லாஹ்வுடைய அடிமைன்னு நல்ல அர்த்தம் உள்ள பேர், அதனால அப்துல்லா வச்சுக்கலாம். அர்த்தம் நல்லா இருக்கிறதுனால அப்துல் முத்தலிப் வைக்க முடியுமா? அப்துல் முனாஃப் வைக்க முடியுமா? அப்ப இதெல்லாம் தப்பானது. இது எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்துங்கிற பேர்ல அவங்க அத்தா, தாத்தா, பாட்டனார், முப்பாட்டனார்னு அப்படியே போய் எல்லாத்தையும் ஜீவாமல் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அளவுக்கு வந்தாச்சு. இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம தப்பு மாத்திக்கிறணும். அந்த அடிப்படையில் தான் இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேர்ல, தாயார் பேர்ல இட்டு கட்டி நல்லவங்களுக்கு தான் பிறந்திருக்காங்க. அது தேவையே கிடையாது. நூஹ் நபி நல்லடியாரு, அவருடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. லூத் நபி நல்ல நபி தான், அவர் பொண்டாட்டி நல்ல பொம்பளையா இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி எல்லாம் எத்தனை நல்லடியார்களுக்கு தகப்பன் நல்லா இல்லாம இருப்பாங்க, பிள்ளை நல்லா இருப்பாங்க, நல்லா இல்லாம இருப்பாங்க. நீங்களும் பாப்பீங்களே, ஒன்னா நம்பர் தரதுல கல்சரியா இருப்பான், அவன் புள்ள அப்படியே உலகத்துக்கு நல்லது சொல்லக்கூடியவனா இருப்பான், பெரிய அல்லாஹ் தஸ்பீஹ் மணியும் கையுமா அவர் தெரிவாரு, அவர் புள்ள வேற மாதிரி இருப்பான். இதெல்லாம் உலகத்தில் உள்ளதானங்க. இதுல எல்லாம் என்ன, இதுல அவருக்கு என்ன, இதனால என்ன அந்தஸ்து குறைஞ்சிட போகுது? ஒன்றும் கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் பொய்கள் நிறைய இருக்குது. பிறப்புலையும் பொய் இருக்குது, பிறப்புக்கு முந்தி உள்ள சமாச்சாரங்கள்னு சொல்லி அதுல நிறைய பொய் இருக்கு. இன்னொரு பொய்யை பாருங்களேன். அதாவது ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது ஹத்னா செஞ்ச மாதிரியே பிறந்துட்டாங்களாம். அதாவது ஹத்னான்னு ஒன்று செய்யணும்ல, சுன்னத்து பண்ணணும். இந்த சுன்னத்து பண்றதா இருந்தா அது எல்லாரும் பார்த்துருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாரும் பார்த்துடக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா, பிறக்கும் போதே அப்படி கட் பண்ணியே பிறக்க வச்சுட்டான்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க, கிதாபுல எழுதியிருக்கிறாங்க. நான் இட்டு கட்டி சொல்லல, அப்படி இட்டு கட்டி இருக்கிறாங்க. இப்ப அப்படிலாம் இட்டு கட்டி என்ன செய்யறாங்க, உலித மக்தூன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்டவர்களாகவும், ஹத்னா செய்தது மட்டும் இல்ல, தொப்புள் கொடி இருக்குல்ல, அதை பிறந்தோம் நம்ம தான் அறுக்கணும். தொப்புள் கொடி இருக்குத, இந்த தொப்புள் வழியாகத்தான் தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு உணவு கிடைக்குது. கருவறையில் இருக்கும் பொழுது வாய் வழியா எதுவும் சாப்பிடுறது இல்லை குழந்தை. எது வழியாக நமக்கு சத்து வருதுன்னா, ஒரு கொடியை போட்டு விட்டுருக்கான் எல்லா தொப்புள்ள, அந்த கொடி வழியாக அந்த தாய் கருவறையிலிருந்து உணவு என்ன செய்யுது, உள்ள போயிட்டு இருக்குது. வெளியே வந்த உடனே இந்த வழியா உணவு இனிமே தேவையில்லைன்னு கட் பண்ணி விட்டுறோம். வாய் வழியாவே உணவு சாப்பிட்றதுக்கு வசதி வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கட் பண்ணி விட்டுறோம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி யாரும் கட் பண்ணவே இல்லையா, அதுவும் கட் பண்ணியே தான் இருந்துச்சான். அப்ப இது யாருப்பா இதை போய் பார்த்தீங்க, ஏன் இப்படிலாம் இட்டு கட்டுறீங்க, இதை போய் பார்த்த ஆள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும்போது தொப்புள் கொடியே இல்லை, அது மாதிரி ஹத்னா செய்யப்பட்ட பிறந்தாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரமும் கிடையாது. இதுவும் இட்டு கட்டப்பட்டு பொய்யாகத்தான் என்ன செய்யறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இது தபரானிங்கிற கிதாபுல இது இந்த செய்தி இடம்பெற்றிருக்குங்க. அதுல வரக்கூடியதுல பாருங்க, அப்துர் ரஹ்மான் பின் உயைனா என்பவர் தான் இதை அறிவிப்பவர்கள் ஒருத்தரா வர்றாரு. இன்னொருத்தர் சல்மா பின் முஹாரிப்னு ஒருத்தர் வர்றாரு. இவற்றின் அவர் அவற்றின் அவர், இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் அறிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரை பற்றியும் எந்த ஹதீஸ்களை வல்லுநர்களை கேட்டாலும் இப்படி ஒரு ரெண்டு நபர்களை வாழல யாருமே இல்லை. பொய் பேரு, கற்பனையாக ஒரு பொய்யான ஒரு பேரை உண்டாக்கி அவர் சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் சொல்றான், அப்படி ஒருத்தன் வாழ்ந்திருக்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த சொன்னவருக்கு வரலாறு இருக்கணும். வரலாறுல இல்லாதவர் சொன்னா நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். ஒவ்வொரு ஹதீஸையும் அப்படிதான் அளவுகளை வச்சிருக்கிறோம்.
அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஹத்னா செய்யப்பட்டதாக சொல்லக்கூடியது அபூபக்கராங்கிறது அவர் சொல்றாரு பாருங்க, அது வந்து யாருன்னே தெரியாத ஆளாக இடம்பெற்றிருக்கிறார். அந்த வகையில் இதுவும் சரியில்லை. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, அதுலயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹத்னா பண்ணி விட்டாங்க. பிறக்கும்போது ஹத்னாவெல்லாம் பண்ணல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நினைஞ்சாங்க ஹத்னா பண்ணி விட்டு போயிட்டாங்க. மனிதர்கள் யாரும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதை பார்க்க கூடாதுன்று அப்படிங்கிறாங்க. இது எந்த மாதிரி அறிவுக்கு ஏத்துக்கிறதா? ஏன்னா ஹத்னா பண்ணும்போது மட்டும்தானா பார்க்குற சூழ்நிலை ஏற்படும். குழந்தையா இருக்கும்போது, ஹத்னா பண்ணாத நேரத்தில் சிறுநீர் கழிக்கும் போது, குழந்தையா இருக்கும்போது, மலம் கழிக்கும் போதெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மறைவிடத்தை பார்க்குற நிலைமை ஏற்படாதா? இவங்க அப்படி கற்பனை பண்றாங்களாம். சுன்னத்து பண்ணா பார்க்க வேண்டி வந்துருமே, அது எப்படி பார்க்க ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்தாங்கன்னு நம்ம எப்படி சொல்றது? ரசூலுல்லாஹ் எப்போ வராங்க? 40 வயசுல அப்படி இருந்தாங்கன்னா நீ சொல்லு. குழந்தையில தானப்பா இது நடக்குது. குழந்தை ரசூலுல்லாஹ் குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க சிறுநீர் கழிக்குவாங்கல்ல, அப்ப அந்த பேண்ட் அதை போட்டு அதுல தான் கழிச்சு விடுவாங்களா? நான் கேட்குறேன். அப்ப அது பார்த்துக்க மாட்டாங்களா? சின்ன பிள்ளையா தவழும் போது பார்த்துருக்க மாட்டாங்களா? சின்ன குழந்தையா இருக்கும் போது மலம் கழிக்கும் போது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா? அப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போறாங்களா இவங்க? இந்த ஹத்னா நேரத்தை மட்டும் அது யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுனால அப்படி காரணம் வருது. யாரும் பார்த்து விடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மர்ம உறுப்பை யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஹத்னா பண்ணியே நினைஞ்சிட்டான், அவங்கள பிறக்க வச்சாண்டு காரணம் சொல்லி இருக்குது. இது என்ன கற்பனை இது? இதுல குழந்தையா இருக்கும்போது பார்த்தா என்ன? எந்த குழந்தைக்கு பார்க்கல? எந்த குழந்தைய பார்க்கல? என்ன குழந்தைன்னா அப்படித்தானே இருக்கு. குழந்தைகளையும் இப்படி ஒரு ஆபாசமா ஒருத்தன் பார்ப்பானா? நான் கேட்கிறேன். இப்படி கற்பனை பண்ண இவ்வளவு கேடு கட்டணும் பாருங்க. குழந்தைய வந்து இப்படி நிர்வாணமா பார்க்கும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு கற்பனை வேணா பண்ணுவானா? குழந்தைய பார்க்கும் பொழுது அதனுடைய கண்ணு மூக்கு மாதிரி ஒரு உறுப்பா தான் பார்ப்பானே தவிர வேற மாதிரி விகாரமா யாருமே கருதுவது இல்லையே. அப்ப இது என்னத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு புகழா? இதனால ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெருமையெல்லாம் கிடையாது. ஹத்னா செஞ்சு பிறந்தாங்க என்பது ஒரு பெருமையா? ஒன்றும் கிடையாது. அப்ப யார் ஹத்னா செஞ்ச ஆளை சொல்லுங்க. பெரிய அறிவுபூர்வமாக கேட்கறான்னு கேட்டுவிடுவாங்க. அப்ப ஹத்னா செஞ்ச ஆளு தெரியாட்டி ஹத்னா செஞ்சே பிறந்தான்னு விளங்கிக்கணுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஹத்னா செஞ்சு யாருன்னு தெரியுமா? அது தெரிய தேவையில்லை. ஹத்னா செய்யறதுங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஒரு பழக்கம் கிடையாது. இது நீங்க விளங்கிக்கணும். இதை விளங்கிக்கிட்டா எல்லாம் அடிபட்டு போயிடும். என்ன விளங்கிக்கிறன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள் இருக்கிறது. இந்த 5 காரியங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து என்னுடைய இந்த காலம் வரை விட்டுப்படாமல் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டாங்க இப்ராஹிமுடைய மார்க்கத்தில். 5 இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹில் உள்பட அந்த 5 செஞ்சவன். அது என்ன 5 காரியம்? அல் ஹித்தான், ஃபர்ஸ்ட் என்ன? ஹத்னா செய்வது. இந்த ஹத்னா செய்வது இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க, அதை இன்னைக்கு வரைக்கும் அவங்க கடைபிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாராட்டி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஹத்னா செய்யறதை முதல்ல கொண்டு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே இப்ராஹிம் நபி காலத்திலேயே ஹத்னா செய்யறதுங்கிற வழக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ராஹிம் நபி தான் அந்த ஹத்னாவை கொண்டு வந்தார்னு பைபிளும் சொல்லுது. பைபிள்லையும் அவங்க கிறிஸ்தவர்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யூதர்கள் இன்னைக்கு செய்யறாங்க. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி பண்ணாரு, இஸ்ஹாக் பண்ணாரு, யாக்கூப் பண்ணாரு, யூசுப் பண்ணாரு. அதை நம்பிக்கிட்டு யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா யூதர்கள் ஹத்னா செய்யறாங்க. உங்களை மாதிரியே நீங்க ஹத்னா செய்யற மாதிரியே யூதர்கள் ஹத்னா பண்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதிர்த்து கொண்டிருந்த அபூஜஹிலுக்கு ஹத்னா செஞ்சிருந்துச்சு. அபூ லஹப் ஹத்னா செய்யப்பட்டிருந்தவன். அந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேர் ஹத்னா செய்யப்பட்டாங்க. ஏன்? அது நம்ம இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரிய வழக்கம். அது விடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய உள்ள வழக்கம். அந்த 5 வழக்கத்தில் அது ஒண்ணுன்னு சொல்றாங்க. மற்ற 5 என்னங்கிறது வேணாம், வரலாறு திரும்பிடக்கூடாது. மற்ற 4 என்னென்ன சும்மா சாத பள்ளி துளக்கிறது, இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க, இவங்களும் விடாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நகம் வெட்டுறது இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க, இவங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அக்குல் மயிரெல்லாம் களை நீக்கிறது இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க, அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. இப்போ பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹத்னா செய்யறதுங்கிறது வந்து அரபு சமுதாயத்திலேயே உள்ள ஒரு வழக்கம். அந்த வழக்கப்படி எல்லாருக்கும் ஹத்னா செஞ்சிருப்பாங்க. இப்போ அபூஜஹிலும் ஹத்னா செய்யப்பட்டவன் தான். அபூஜஹில் ஹத்னா செஞ்சவன் யாருன்னு தெரியாததுனால அபூஜஹில் ஹத்னா செஞ்சு பிறந்தான்னு நம்ம சொல்லக்கூடாது. அபூ லஹப் ஹத்னா செய்யப்பட்டவன் தான், ஆனா அவனுக்கு ஹத்னா செஞ்ச ஆள் யாருன்னு நமக்கு தெரியல, அதனால அவன் ஹத்னா செஞ்சே பிறந்தான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது.
அரபு அபூபக்கர் ஹத்னா செய்யப்பட்டவர் தான். அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்க முந்தைய சின்ன பிள்ளையில ஹத்னா செய்யப்பட்டு போச்சு. அவருக்கு யார் ஹத்னா செஞ்சதுன்னு குறிப்பு கிடைக்கல. அதனால பிறக்கும்போது ஹத்னா செஞ்சான்னு எடுத்துக்கிறதா? அந்த சமூகத்தில் எப்படி ஹத்னா செய்வாங்களோ அப்படி செஞ்சிருப்பாங்க. நமக்கு யார் செஞ்சான்னு கிடைக்காட்டி பரவாயில்லை. அதிசயமா இருக்கிறதுக்கு தான் ஆதாரம் சொல்லணும். இயற்கையா நடக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆதாரம் சொல்லக்கூடாது, தேவையில்லை. எல்லாரும் ஊர்லயும் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு போய் ஆதாரம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எதுக்கு ஆதாரம் சொல்லணும்? யாருக்கும் நடக்காத ஒன்று நடந்தா தான் இது அதிசயம் சொல்லணும். அப்ப ஹத்னா செஞ்சு பிறந்தாங்க என்பது இருக்குதே, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது. அப்படி பிறந்தாலும் அதனால் ஒரு சிறப்பு கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அதை உங்களுக்கு ஆபத்துக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த ஹத்னா செய்யப்பட்ட தோற்றத்தில் இன்னைக்கு குழந்தைகள் பிறந்துருது. யார் காஃபி வீட்லையும் பிறக்கும். என்னன்னா அதை கொஞ்சம் பிறப்புல பல வகை இருக்குல்லங்க, 5 விரல் 6 விரல் ஆகுற மாதிரி. அதே மாதிரி சில குறைபாடுகளாக அந்த ஹத்னாவுடைய அந்த தோல் இல்லாம சில குழந்தைகள் பிறக்கும். அதனால அது சிறப்பு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அது இல்லை, அவ்வளவுதான். இதனால ஒரு சிறப்பா? இப்படிப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு இருக்குத, ஒரு 10,000ல் 1, 1,00,000ல் 1, அந்த மாதிரி இருக்குது குழந்தைகள். இது விதிவிலக்கா? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புன்னு சொல்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் சிறப்பாக போயிருமே. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் கற்பு, இது அனாவசியமான. என்னை கேட்டா இது ஒரு தேவையா? ரசூலுல்லாஹ் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தாங்கிறது தேவையா? அவங்க சிறுநீரே கழிக்க மாட்டாங்கன்னு சொன்னா இதை ஏற்றுக்கிறீங்களா நீங்க? அவங்க மலமே கழிக்க மாட்டாங்கன்னா ஏற்றுக்குறீங்களா இதை? இது மாதிரிலாம் மனுஷனா இருந்து கொண்டு இவ்வளவு பலவீனங்களையும் கொண்டு அதை ஜெயிச்சு காட்டினாங்களே, அந்த சிறப்பை தான் சொல்லணும். 40 வயசுக்கு மேல அதுக்கு வருவோம். அந்த வரலாறுல அவங்க எப்படிப்பட்ட நல்ல மாமனிதராக இருந்தாங்க என்பது நமக்கு அப்ப தெரியும். இதுல எல்லாம் ஒரு சிறப்பும் கிடையாது. இது மாதிரி இந்த மாதிரி சொல்றாங்க, உங்களை எல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி அவன் பிரார்த்தனை எழுதிக்கிறாங்க. நீங்களாம் அவனோட போட்டி போட முடியுமா? இப்படிப்பட்ட கற்பனைகளை சொல்றதா இருந்தா ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்களே வேற வேற சமுதாயத்துல, அது உங்க இதெல்லாம் தூக்கி ஏப்பம் விட்டுட்டு போயிருமே. இதெல்லாம் என்ன பெரிய கற்பனை? ஹத்னாவோட நீங்க நிப்பாட்டுறிய? அவன் என்னென்னமோலாம் பண்ணி வச்சிருக்கிறான். ஒரு ஆளை பத்தி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறான். சூரியனுக்கே பிறந்ததாகணும் ஒரு ஆளை சொல்றான். அப்ப அது ஒத்துக்கிறீங்களா நீங்க? இதெல்லாம் ஆனா இதெல்லாம் தேவையில்லை. இப்படி நம்ப ஆரம்பிச்சிங்க, இது கீழே வந்துடும். அவனால உங்களுக்கு கற்பனை பண்ண முடியாது. புரட்டி பாருங்க, புராணங்களை இதிகாசங்கள்லாம் புரட்டி பாருங்க. இதெல்லாம் தாண்டுற அளவுக்கு இருக்குது. இது நமக்கு வேண்டியதில்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், நீங்களும் நானும் பிறக்கிற மாதிரி பிறந்தார்கள். அந்த பிறப்பில் ஒரு அதிசயம் இருப்பதாக யார் சொன்னாலும் அவன் பொய் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார். யார் ஒருத்தன் வேண்டுமென்றே என்னை பற்றி பொய் சொல்கிறானோ, இட்டுக்கட்டி சொல்கிறானோ, அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும், முன்பதிவு செய்து கொள்ளட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டுக்கட்டி சொல்வது நம்ம நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பாவம். எதுக்கு ஆதாரம் இருக்கு அதை நம்பினா போதும். இன்னும் சொல்ல போனாங்க, இந்த 40 வயசு வாழ்க்கை உங்களுக்கு தெரியாட்டா கூட ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு எதை தெரிஞ்சுக்கிறேன்னு, என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆனாங்களோ அன்றைக்கு உள்ள வாழ்க்கை தான் உங்களுக்கு முன்மாதிரி. 40வது வயசுலாம் ரசூலுல்லாஹ் ஆகுறாங்க, அல்லாஹ் தன்னுடைய தூதரா நியமிக்கிறான். அன்னையிலிருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில தான் ஒவ்வொரு அசைவையும் நம்ம பின்பற்றணும், ஒவ்வொரு பேச்சையும் பின்பற்றணும், ஒவ்வொரு மூச்சையும் பின்பற்றணும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு ரெக்கார்டு. எந்த அளவு ரெக்கார்டுன்னா, உலகத்தில் எவனுக்கு இல்லாத ரெக்கார்டு. நரமுடி எத்தனை இருந்துச்சுங்கிற அளவுக்கு எண்ணி ரெக்கார்டு இருக்கு. எவனுக்கு அந்த ரெக்கார்டு கிடையாது. 40 வயசுக்கு முன்னாடி அவர்கள் சாதாரண மனிதராகத்தான் கருதப்பட்டாங்க, கவனிக்கப்படலை. 40 வயசுக்கு பிறகு எப்படி கவனிக்கப்பட்டாங்கன்னா, நடை எப்படி இருக்கும், உடை எப்படி இருக்கும், அந்த மனிதனுடைய சமாயில் போட்டிருக்கிறாங்க. திருமதி இமாம் ஒரு கிதாபு, அதை படிச்சீங்கன்னா கண்ணு முன்னாடி சொல்ல அப்படி கற்பனை பண்ணலாம். அப்படி கவனிச்சிருக்கிறாங்க. கண் எப்படி இருக்கும், இமை எப்படி இருக்கும், புருவத்தில் எத்தனை முடி இருக்கும்னு உட்காந்து என்ன முடியுமா யாருக்காச்சும்? அப்படி சஹாபாக்கள் எண்ணிருக்கிறாங்க, அப்படி கவனிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் 40க்கு மேல உள்ள ரசூலுல்லாஹ் கொண்டாந்து பார்ப்போம். அதுல உங்களுக்கு ஒவ்வொன்றும் உண்மை, அதுல எதுவும் கற்பனை கிடையாது. 40க்கு முன்னாடி உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அதுல பெரும்பாலும் அவங்க மனிதர் என்ற முடியல எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பாங்க அந்த அளவு தான் இருக்கும். புதுசா ரெக்கார்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அது ரொம்ப நீங்க எதிர்பார்க்க இயலாது. 40 வயசு வரைக்கும் உள்ளது ஒரு 2 நாள்ல முடிச்சு போடலாம். 40வது வயசு தான் ரசூலுல்லாஹ். 40 வயசுக்கு முன்னாடி அப்துல்லாவுடைய மகன் முகமது தான். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தான் நீண்ட வரலாறு, தேவையான வரலாறு. இதை நீங்க யாபத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுகளெல்லாம் கற்பனைன்னு விளங்கிக்கிறணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது 2 3 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லுவாங்க.
இந்த அவ்வளவும் பொய் கற்பனைங்கிற நீ எது பிறக்கும் போது நடந்த அதிசயங்கள்னு சொல்றாங்கல்ல, அது சொல்றேன். பிறந்தாங்க, அது ஓகே, அவ்வளவுதான். பிறக்கும் போது நடந்துச்சு, இந்த ஊர்ல நடந்துச்சு, அந்த ஊர்ல நடந்துச்சு, இப்படி என்னென்னவெல்லாம் சொல்றாங்களோ அதுல எதுவுமே என்ன கிடையாது, உண்மையே கிடையாது. இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். 2-3 சம்பவத்தில் இல்ல, எவ்வளவு நீ கேள்விப்படுறீங்களோ எல்லாத்தையும் நீக்கிற வேண்டியது, ஆதாரம் கிடையாது. சரி, இது ஒரு ரசூல்லா பற்றி உள்ள ஒரு சரித்திரம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்தாங்க இல்லையா, பிறக்கும் போது அவங்களுடைய தகப்பனார் இருந்தாங்களா இல்லையா, இது ஒரு முக்கியமான அம்சம் தானே. நம்ம அனாதையா பிறந்தாங்கன்னு எல்லாரும் வழங்கி வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையா இருந்தாங்க அப்படின்னு, அது உண்மையில் அனாதையா இருந்தாங்களா, தகப்பனார் இருந்து வளர்த்தாரா, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்கு தெரியணுமா இல்லையா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் எந்த கட்டத்தில் மௌத்தா போனார் என்பதற்கு எந்த ஹதீஸ்லயும் ஆதாரம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அவர் சாதாரண அப்துல்லா, அவ்வளவுதான். அவரை போய் உன்னிப்பா கவனிச்சு என்னைக்கு மூத்தா போனார்லாம் அப்படிப்பட்ட பிரமுகர் ஒன்றும் கிடையாது. அவர் மூத்தா போயிட்டார், அவ்வளவுதான். அவ்வளவுதான் தெரியுமே தவிர எப்ப மூத்தா போனாருங்கிறதுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய ரெக்கார்டு கிடையாது. ஆனா அவர் எப்ப மூத்தா போனார் என்று நம்மால் அனுமானிக்க முடியுது ஹதீஸ்களை வச்சு. எப்படி அனுமானிக்க முடியுது? குர்ஆன் வசனத்தை முதல் எடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. முகமதே, உம்மை யத்தீமாக கண்ட இறைவன் அரவணைத்துக் கொள்ளவில்லையா? அல்லாஹ் உம்மை யத்தீமாக பார்த்தான், அனாதையாக உம்மை கண்டான், உம்மை அரவணைத்தான் என்று திருக்குர்ஆன்ல, அந்த சூரா எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா தான், அதுல இருக்கு. அலம் யஜிதுக யத்தீமன் ஃபஆவா, யத்தீமாக இருந்த உம்மை அல்லாஹ் அரவணைத்துக் கொள்ளவில்லையா? இதுல இருந்து ஒன்னு உறுதியா தெரியுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக இருந்தார்கள், தகப்பனை இழந்தவர்களாக இருந்தார்கள். எத்தீம்னா எது வரைக்கும் எத்தீமு, அதை நீங்க பார்க்கணும்ல. எத்தீம்னா ஒருவனை எத்தீம் என்று எப்ப சொல்லுவோம், அனாதைன்னு. இப்ப எனக்கு தகப்பனார் இல்லை, நான் அனாதையா? நான் அனாதை இல்லை. என்ன அனாதைவீங்களா? இப்ப கருணாநிதிக்கு தகப்பனார் இல்லை, அவர் அனாதையா? இங்க இருக்கிற எத்தனையோ 60 வயசுக்காரங்களுக்கு தகப்பனார் இருக்க மாட்டாங்க, அவங்களாம் அனாதையா? அனாதைன்னு தகப்பன் இல்லாதவன் அர்த்தம் இல்லை. 15 வயதுக்கு உள்ளே தகப்பனை இழந்தவன் தான் அனாதை. எப்ப அனாதைன்னு சொல்லுவோம்? அந்த பருவ வயதுக்கு முன்னாடி உள்ள கட்டம் தான். பருவம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அப்புறம் தகப்பன் இல்லாட்டான் அனாதை கிடையாது. யாரெல்லாம் 15 வயதுக்கு முன்னாடி தகப்பனை இழந்து விடுகிறார்களோ அவர்கள் தான் அனாதை. 20 வயசுல ஒருத்தன் தகப்பனை இழந்தால் அவன் அனாதை. அனாதைன்னா நாதி இல்லாதவன். நாதிக்கு எதிர்மறை தான் அனாதை. சுத்தத்துக்கு எதிர்மறை அசுத்தம்ங்கிறோம்லங்க, நாகரிகத்துக்கு எதிர்மறை அநாகரிகம்னு சொல்றோம்ல, அது மாதிரி நாதி இல்லாதவனுக்கு தான் அனாதைன்னு சொல்றது. நாதியற்றவன் 20 வயசுல நாதியற்றவன் அவன் இருக்க மாட்டான், அவன் கையை உண்டு அவன் கர்ணம் மாஞ்சிக்குவான். இந்த 15 கீழே அப்படி விட்டுட்டு போயிட்டான்னா தான் நாதி இல்லாம போயிட்டான், கமனி பாராட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் மரபில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹதீஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி அனாதை தன்மைங்கிறது கிடையாது இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இதுல விளங்கிற முடியும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயதுக்கு முன்னாடி தகப்பனை இழந்தார்கள் கன்ஃபார்மா சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம். எதை வச்சு அடிச்சு சொல்லலாம்? குர்ஆன் சொல்லுதுல, நீர் அனாதையாக இருந்தீர்னு அல்லாஹ் சொல்றான்ல. அனாதையாக இருந்தீர்னா இவங்க 1 வயசு குழந்தையா இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அனாதை தான். 5 வயசு குழந்தையா ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அனாதை தான். 10 வயசு குழந்தையா ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அனாதை தான். 14 வயசு பையனா இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அதுவும் அனாதை தான். அப்ப ஒன்னு உறுதியா நமக்கு சொல்ல முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது 15 வயசுக்கு முன்னாடியே தகப்பனை இழந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது, அடி சொல்ல முடியும். அனாதையா இருந்தார்கள், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது எந்த வருஷம்? இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய காலமா இருக்குதே. 10 வயசுல தகப்பன் இருந்தாங்களா இல்லையா? இருந்துக்கலாம், இல்லாம இருக்கலாம். இந்த ஆயத்திலிருந்து விளங்க முடியாது. ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க, எப்ப அவர்கள் அனாதையா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு சைகான ஹதீஸ் இருக்குது. அது என்ன சைகான ஹதீஸ்னா, அதாவது அரபு நாட்டில் ஒரு வழக்கம் இருந்தது. அரபு நாட்டில் குறைஷ் குலத்தில், எல்லா குலத்திலையும் இல்லை,
நம்ம நாட்டிலையும் அப்படி இருக்குது. உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்க மாட்டாங்க, தாய்ப்பால். இந்த உயர்ந்த குலத்தில் பணக்கார குடும்பங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் அதெல்லாம் ஒரு டியூட்டியா, சரி வரான்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம காலத்தில் என்ன இருக்குன்னா அதுக்கு மாற்றாக புட்டிப்பால் மற்ற சத்துணவு அதுன்னு கிடைச்சிக்கிருச்சு, இதை கொடுத்து சமாளிச்சுக்கிறாங்க. அந்த அழகு போயிருமா அப்படி நினச்சிக்கிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது இல்லை மேல்தட்டு மக்கள்கிட்ட. இன்றைக்கும் அன்ற குறைசிகளும் மேல்தட்டு மக்கள் தானே அன்னைக்கு இதே மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த குறைசி குலத்திலான பிறக்கிறாங்க, பிள்ளைக்கு பால் கொடுக்கறது இல்லை. பிள்ளைக்கு பால் கொடுக்கலன்னு செத்து போயிருமே. இப்போ ஆமுல்லாம் அந்த காலத்தில் கிடையாதுல்ல, அது எதை கொடுப்பாங்க, பிள்ளைக்கு பால் கொடுக்கலன்னா அப்போ கோதுமை ரொட்டியாக கொடுக்க முடியும். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த கிராமங்கள் சுற்று வட்டார கிராமங்களில் ஏழையான மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து காசு கொடுத்து பால் கொடுக்க சொல்றது. குழந்தை என்ன செய்யறது, அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்து பால் கொடுத்து பால் குடி மறந்தவனு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் இந்த அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு ரூபாயை கொடுத்து நீங்க பால் கொடுத்துட்டு வாங்கம்பாங்க. இந்த உயர்ந்த குலத்து பெண்கள் கொடுக்கக்கூடாத ஒரு பழக்கம், அப்படி ஒரு பழக்கத்தை உண்டா, அது ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட எத்தனையோ மூட்டிக பழக்கத்தில் அது ஒரு பழக்கம். இது அறிவுள்ள ஒரு பழக்கம் இல்லை, கிறுக்கத்தனமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பழக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் கிராமத்தில் மக்காவுக்கு வருவாங்க. வந்து யார் வருவான், குழந்தை பெற்றவங்க தான் வர முடியும். ஒரு குழந்தை பெற்ற உடனே அவங்களுக்கு வருமானத்துக்கு வருமானம் போச்சு. ஒரு குழந்தையை பெற்ற உடனே அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. யாராவது பால் கொடுக்க வேண்டிய குழந்தைகள் இருக்குதா, பால் கொடுக்க வேண்டிய குழந்தை இருக்கா, வீடு தான் விசாரிப்பாங்க. விசாரிச்சு எங்கள் வீட்டில் இருக்கு எடுத்துகிட்டு போங்க. இவங்க தன்னுடைய குழந்தைக்கும் பால் கொடுத்துக்கிட்டு இந்த குழந்தைக்கும் பால் கொடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு காசு வாங்கிக்கிடுவாங்க. காசுன்னு அந்த காலத்தில் இது காசு, அதுக்கு கோதுமை தானியம் பேரிச்சம்பழம் அந்த காலத்தில் என்னவோ கூலி வாங்கிக்கிடுவாங்கன்னு இருக்குது. இது ஒரு பழக்கம் வந்து அந்த சமுதாயத்தில் நிறைய இருந்துச்சு குறைஷ் குலத்தில். இந்த சம்பவத்தை பற்றி ஹலீமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் ஊட்டிய தாயார்னு சொல்றோம்ல, அவங்க ஒரு ஹலீமா, அவங்க பேர். அவங்க கடைசி வரைக்கும் உசுரோட இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா ஒரு காலத்துல எல்லாம் உசுரோட இருந்து ஈமான் கொண்டு முஸ்லீமாவும் ஆனாங்க. ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அந்த சம்பவத்தை பின்னாடி சொல்லுவோம், அந்த வயசான காலத்து வரலாறு சொல்லும் பொழுது அது வரும். இப்போ என்ன விளங்கிக்கிறது, இந்த ஹலீமாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, சைஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். இது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் குழந்தை பெற்றெடுத்த ஒரு 10 பேர் மக்காவுக்கு போனோம். எதுக்காக வேண்டிய, கூலிக்கு பால் ஊட்டுவதற்காக, குழந்தைகளை வாங்குவதற்காக போனோம். அதுல நாங்கள் ஏறி வந்த ஒட்டகம் ரொம்ப மெலிந்து இருந்ததுனால நாங்கள் 10 பேர் புறப்பட்டோம். 9 பேர் எங்களோட முந்தி போயிட்டாங்க. கடைசியா ஒட்டகத்தில் தான் நானும் என் கணவர் வர்றோம். குடும்பத்தோடு வந்துடுவாங்க புள்ள வாங்குறதுக்காக வேண்டி வர்றோம். வந்தா அந்த அந்த காலத்து ஜனத்தொகையில் ஒரு 10 வீட்டிலான புள்ள பிறந்திருக்கும், ஒரு 1000கணக்கில் குழந்தை பிறந்திருக்கும். பெரிய சிட்டியா, அன்றைய மக்காவில் எடுத்துக்கிட்டா ஒரு மொத்தம் ஒரு 300-400 வீடு இருந்திருக்கும். 300-400 வீட்டில் ஒரு 10-15 பேர் தான் நேற்று முந்தாலும் குழந்தை பெற்றிருப்பாங்க. பால் கொடுக்க வேண்டிய லெவலில் அவ்வளோதான் கிடைக்கும். அதனால் 10 பேர் வந்து சுற்றி கித்தி பார்த்து 9 பேர் முந்திட்டாங்கல்ல, நல்ல பணக்கார விட்டா பார்த்தா அடிப்பாங்களாம். நல்ல பணக்கார விடா பார்த்து விசாரித்து முதல்ல அடிச்சுக்கிறது. அது இல்லாட்டி தான் 2வது இடத்துக்கு போகிறது. இந்த 9 பேர் நல்ல பணக்கார விடா வந்து நினைச்சிட்டாங்க, குழந்தைகள் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து கடைசியாக தான் வந்து சேர்ந்தேன். எல்லா வீட்லையும் குழந்தை இல்லைன்ட்டாங்க. இந்த அப்துல்லாவுடைய மகன் இவங்க தான் இருந்தாங்க. இந்த குழந்தைய மற்ற 9 பேரும் பார்த்துவிட்டு வேணான்ட்டு போயிட்டாங்க. அனாதை குழந்தைக்கு நம்ம எப்படி பால் கொடுனா எவ்வளோ ரொம்ப காசு கிடைக்காத. அனாதை குழந்தைக்கு என்ன கிடைச்சிட போகுது பெருசா, என்னதான் குடும்பமாக இருந்தாலும் பெற்ற தகப்பன் இருந்தால் தானே கூட குறைய தருவான். தகப்பன் இல்லாத குழந்தைக்கு என்னது பெருசாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வேற குழந்தை எனக்கு கிடைக்கல, அதைத்தான் நான் தூக்கிட்டு வந்தேன். முகமது ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ்வை தூக்கிட்டு வந்தேன்னு ஒரு பெரிய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இதுல பால் குடிக்கிற பருவத்திலேயே அனாதைன்னு குறிப்பிடுறாங்க. 15 வயசு வரைக்கும் இல்லை, பால் குடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய வயசு வந்து 2 வயசுக்குள்ளதான். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற வயசு எவ்வளவுங்க, 2 வயசுக்குள்ளதானே தாய்ப்பால் கொடுப்பீங்க. அந்த பருவத்தில் உள்ள குழந்தையத்தான், அதுவும் வந்து 1.5 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்து விட மாட்டாங்க. எப்போ கொடுத்து விடுவாங்கன்னா, பிறந்த குழந்தை பிறந்து ஒரு மாசத்துக்குள்ள வந்து கொடுத்து விட்டுருவாங்க. ஒரு மாசத்துக்குள்ள எப்படியாவது தாய் வேற தாய்க்கு வாடகை தாய் கிடைக்குவாங்க.
ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்து விட்டுருவாங்க. அப்ப அந்த காலகட்டத்திலேயாக்கும் அதுல அவங்க போய் 2 வருஷம் பால் கொடுத்துருக்காங்க. அப்ப நல்லா தெரியுது பிறந்த குழந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த குழந்தையா இருக்கிறாங்க. பிறந்த குழந்தையா இருக்கிற நேரத்தை பிறந்த குழந்தைன்னா என்னது? எல்லாம் பிறந்த குழந்தை என்ன வார்த்தை சொல்றது? அப்ப பிறந்த குழந்தை அப்படிங்க பச்சை குழந்தையா இருக்கிறாங்க. பச்சை குழந்தையா இருக்கிற நேரத்துல தான் ஹலீமா வந்து எடுத்துட்டு போறாங்க. இந்த அனாதை பிள்ளைங்களுக்கு வேணான்னு எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்களாம். அந்த குழந்தையை நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். வந்த பிறகு எனக்கு ஒரே பரக்கத்தும் செல்வமும் அல்லாஹ் நினையாபுரத்திலிருந்து எங்களுடைய விவசாயத்தில் எங்களுடைய கால்நடைகள்ல எல்லாம் அல்லாஹ் வந்து இதெல்லாம் செய்யறான ஹதீஸ். அல்லாஹ் கொடுத்தான்னா ஓகே, அறிவிப்பாளர் இருக்குது, அல்லாஹ் அப்படி கொடுத்துருப்பான். அந்த குழந்தையை நல்லா வளர்க்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி நல்ல பாக்கியமாக கிடைச்சா நல்லா வளர்ப்பாங்கல்ல, அதுக்காக வேண்டி அல்லாஹ் நினைஞ்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதுல நமக்கு என்ன விளங்குது? அந்த கை குழந்தையாக பச்சை குழந்தையாக கிட்டத்தட்ட ஒரு மாசம் அளவுக்குள்ள குழந்தையா இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு தகப்பனார் இல்லை, கன்ஃபார்மா தெரியுது. அப்ப ஒண்ணு பிரசவித்த அந்த டயத்துல மூத்தா போயிருக்கணும், அல்லது வயிற்றுல இருக்கும்போது மூத்தா போயிருக்கணும். வணங்குதா? தகப்பனார் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரு அப்துல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வயிற்றில் இருக்கிற கட்டத்திலேயே மூத்தா போயிருக்கணும், அல்லது இந்த பிறந்த 2-3 நாள்ல ஒரு வாரத்துல மூத்தா போயிருக்கணும். கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு முகம் தெரியாது, அது அடி சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க தகப்பனார் முகம் தெரியவே தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப அனாதையாகத்தான் இருந்தா அவங்க தகப்பனார் எப்ப மூத்தா போனாங்கிறதுக்கு அவர் பெரிய சரித்திர புருஷர் இல்லையில, வரலாறு கிடைக்கல, எழுதி வச்சிருக்கிறாங்க. அது அங்க பொய்யா கற்பனையா எழுதுறதுனால ஒரு 50 அபிப்பிராயம் எழுதி வச்சுக்கிறாங்க. கற்பனை எழுதுன அப்படித்தானே வரும். ஒருத்தர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி முதல் மாசத்துல மூத்தா போயிட்டாரு, 2வது மாசம் மூத்தா போயிட்டாரு, 3வது மாசம் சும்மா சொல்லும்போது அப்படித்தான் சொல்ல வேண்டி வரும். இல்ல 4ஆம் மாசத்துல மூத்தா பண்ணாரு ஒருத்தர், அதெல்லாம் கிடையாதுங்க 5 மாசம் இருக்குங்க இன்னொருத்தர். இப்படி ஒரு 50 அறிவிப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் எப்போ மூத்தா போனாருங்கிறதுக்கு இம்புட்டு அறிவிப்பு இருக்குது. ஏன்னா இது கரெக்டான ரெக்கார்டு இல்லை, ரெக்கார்டு கரெக்டா இல்லாட்டி இப்படிலாம் வரும். ஆனா எந்த அறிவிப்பு எப்படி தொலைஞ்சாலும் சரி அது நமக்கு தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலூட்டுவதற்கு ஹலீமாவிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த கைக்குழந்தை பருவத்தில் அனாதை என்று ஹலீமா சொல்கிறார்கள். தகப்பன் இல்லாத குழந்தையினால யாரும் வாங்கிட்டு போகலங்கிறாங்க. அப்ப தகப்பன் இல்லாத குழந்தையாக அந்த ஒரு மாச குழந்தை, ஏறக்குறைய ஒரு மாச குழந்தை, அந்த பச்சில பாலகனா இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையா இருந்திருக்கிறாங்க என்பது தெளிவா தெரியுது. அப்ப தகப்பனாரை அவங்க இழந்துட்டாங்க, இதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையா இருந்தாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அனாதைங்கிறது குர்ஆன்லயும் ரெக்கார்ட் இருக்குது. எப்ப இருந்து அனாதை துவங்குதுன்னு கேட்டா பிறந்தவனையே துவங்கிடுது. தகப்பன் இல்லாம தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, வளர்ந்துருக்கிறாங்க. அந்த விஷயத்துல நம்ம ஓரளவு கரெக்டா தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பிறக்கத்து தகப்பன் முகத்தை பார்த்தது இல்லைன்னு சொல்றோம்ல, அது கரெக்ட். சொல்றது பூரா தப்புன்னு சொல்ல முடியுமா? கரெக்டானதையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்துட்டாங்க, அவங்களுடைய பேரு முகமதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த முகமதுன்னு அவங்களுக்கு பேர் வச்சது யாரு இப்படிங்கிற இந்த ஆய்வு நமக்கு தேவையா? ஆனால் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சா பேருன்னு அது பிறப்புலியம் ஆகிட்டா பேரை சொல்லி கூப்பிடுமே தவிர, என்கிட்ட யாராவது வந்து உங்களுக்கு யார் இந்த பேர் வச்சான்னு கேட்டிருக்கீங்களா? இப்படி கேட்குற வழக்கம் உண்டா? பேர் பேர் அதான் பேருன்னு சொல்லிட்டு போயிட்டு போயிடணும். இதையெல்லாம் யாரும் இப்படி குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னார் தான் பேர் வச்சான்லாம் குறிப்பெல்லாம் இருக்காது. இதை உட்காந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறோன்னு பண்ணி அதில் 72 கருத்து. அது அப்துல் முத்தலிப் தாங்க பேர் வச்சாரு ஒரு ஆள். அவங்க அம்மாவே பேர் வச்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் அம்மாவே நினைச்சிட்டாங்க பேர் வச்சுட்டாங்க. இன்னொருத்தர் சும்மா பேர் வைக்கலங்க, கனவுல ஜிப்ரீல் வந்து நீ முகமதுன்னு உன் பிள்ளைக்கு பேர் வையின்னு ஆமீனாட்ட சொல்லிட்டு போனோன்னு அவங்க பேர் வச்சாங்க. இது தேவையா? பேர் வச்சாங்க அவ்வளவுதான். இதுக்கு இந்த பேர் வச்சதுக்கு கதை இருக்கு நிறைய. முகமதுன்னு பேர் வச்சது யாருன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் முகமது என்பதற்கு குர்ஆன் ஆதாரமா இருக்குது. என்ன ஆதாரம் இருக்கு? அல்லாஹ் சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் சொல்லுது. அப்ப முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த துவக்கத்தில் இருந்து இவங்களுடைய பேர் என்ன முஹம்மதுன்னு நல்லா விளங்குது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது இறை தூதரை தவிர வேறு இல்லை அப்படிங்கிறான். அல்லாஹ் அவங்களுடைய பெயர் முகமதுன்னு அங்கீகரிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான்.
அந்த சமுதாயம் அவர்களை முகமதுன்னு கூப்பிட்டுச்சு. வாப்பா வச்சிருக்க முடியாது, வாப்பா தான் மூத்தா போயிட்டார, வாப்பா வச்சிருக்க முடியாது. கண்டிப்பா யார் வச்சிருக்கலாம்? அம்மா வச்சிருக்கலாம், தாத்தா வச்சிருக்கலாம், சின்னத்தா பெரியத்தா வச்சிருக்கலாம், அல்லது அந்த ஊர்ல உள்ள பூசாரி கூட வச்சிருக்கலாம். கோயில் பூசாரி அசரத்துட்டு வைக்கிற மாதிரி அந்த காலத்தில் பூசாரி கூட என்ன பேர் சொல்லுப்பாண்டு முகமது வைங்கன்னு வச்சிருக்கலாம். இது நமக்கு தேவையா? யார் வச்சா உங்களுக்கு என்னென்ன? இவர் வச்சோன்னா அது பேர், அது பேருக்கு அந்தஸ்து கூடி போயிருமா? பாட்டாளர் வச்சா அந்த அந்தஸ்து கூடிட போகுது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த பேர் ரசூலுல்லாஹ் வைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் வச்சது யாரு, எத்தனாம் தேதி, அதுக்கெல்லாம் யோசிக்கலாம். அது 7ஆம் நாளே பேர் வச்சுட்டாங்க ஒருத்தர். சரி, அதுலயாவது ஒரே ரிவாயத்தா இருந்தா ஓகேன்றலாம். இன்னொருத்தர் நீங்க வேறங்க பிறந்த அன்னைக்கு பேர் வச்சாச்சுங்க. இன்னொருத்தர் என்ன செய்யறது? இல்ல 40ஆம் நாள் அதில் முடிஞ்ச உடனே தான் பேர் வச்சாங்க, 40 தலைமுறைகளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் பேர் வச்சாங்க. இன்னொருத்தர் இது என்ன இல்லை சொல்ல வர்றீங்க? இதுல இப்படிலாம் குழப்பறதுனால என்ன நமக்கு மக்களுக்கு நன்மை? பேர் முகமது அதில் வச்சுட்டு போவியா? என்னைக்கு பேர் வச்சாலும் என்ன நீங்க என்ன பின்பற்ற போறீங்க? என்ன 40 வயசுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் நபியாயி நமக்கு சொல்றாங்க எப்ப பேர் வைக்கணும், அதுதான் நம்ம பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்ப பேர் வச்சாலும் நம்ம பின்பற்ற தேவையில்லை. ரசூல் என்ற பெயர் முறையில் அந்த பேர் வைக்கல, குழந்தைன்னு வச்சாங்க, அவ்வளவு. அல்லாஹ்வுடைய தூதன் விளங்கிட்டு வைக்கல. அதுல நமக்கு என்ன இருக்கு? நமக்கு விளங்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இதுல உட்கார்ந்துக்கிட்டு ஆராய்ச்சி. 7ஆம் தேதி வச்சாங்களா, 14ஆம் தேதி வச்சாங்களா, 40 நாள் வச்சாங்களா, 6 மாசம் கழிச்சு பேர் வச்சாங்களா, தாத்தா வச்சார், அம்மா வச்சாங்களா? இந்த அனாவசியம். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முகமது. இன்னொரு பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது. என்ன பேரு? ஈசா நபி சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு அகமது என்று ஒரு தூதர் வர இருக்கிறார், அவரை பற்றி நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன் என்று சொல்லி ஈசா நபி பனி இஸ்ராயல்களுக்கு சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் தன்னை அகமது என்று சொல்லிக் கொண்டார்கள். என்னுடைய பேர் அகமது, என்னுடைய பேர் முகமது, 2 பேர். அப்ப அகமது என்றும் அவர்களுக்கு பெயர் இருந்தது, குர்ஆனே சொல்லுது. முகமது என்றும் பெயர் இருந்தது. பரவலாக அறியப்பட்ட பெயர் என்னது? முகமது தான், புகழப்பட்டவர். அகமதுனா ரொம்ப புகழ்பவர், அகமதுனா ரொம்ப புகழ்பவர், முகம்மதுனா புகழப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் பத்தி உள்ள பெயருக்கு உள்ளது. பெயருக்கு கதைகள் சொல்லுவாங்க. அதாவது பிறந்ததுக்கு வந்துட்டோமுங்க, பேருக்கு வந்தாச்சு. இனிமே என்ன? குழந்தையில தவழ்ந்தது போனது இதுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இந்த தெருவில் எத்தனை வந்து தவழ்ந்தாங்க, இந்த தெருவில் அதெல்லாம் கிடையாது. எத்தனையோ அதில் ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடையாது. நம்ம 40க்கு மேலே தான் வரலாறு பார்க்க போகிறோம். அங்கே தான் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறதும் அவங்களுடைய பரிசுத்தமும் அவங்களுடைய தியாகமும் அந்த துணிவும் அந்த வீரமும் உலகமெல்லாம்